உனக்கு மேல யாருமே கிடையாதியா, உனக்கு மேல ஏசப்பா தான் இருக்காரு. நீ தான் உன் மினிஸ்ட்ரியை ஸ்ட்ரக்சர் பண்ணணும். அல்லேலூயா. திட்டமிடணும். நீ யாரை போய் பார்க்கலாம், எங்க பண்ணலாம், எந்த கிராமத்துக்கு போகலாம், எங்க போலாங்கிறத நீ ஸ்ட்ரக்சர் பண்ணு, நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் எடுத்துட்டு ஆமா நம்ம ஆண்டவருக்கு கீழே நேரம் நம்ம தான் இருக்கு, நம்மள கீழே யாரும் இல்லை. உண்மைதானுங்க, உண்மைதானுங்க. ஒரு ஸ்தாபனத்துல இருந்தா மேபி அவங்க கொஸ்டின் பண்ணலாம். பட் ஆனா ஒரு ஊழியக்காரன் நேரம் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கா சொல்லுங்களேன்? From God. God is the owner of us. அவருக்கு மட்டும்தான் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிறோம். எனவே when we start to go, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி கோணல் மாணல்மா எங்கெங்கயோ போய் சுத்தி இருந்து எனக்கு ஆண்டவர் ஸ்ட்ரக்சரா 30 நாளும் ஊழியம் இருக்க கர்த்தர் உதவி செஞ்சார். ஹல்லேலூயா. என் சபையின் தேவைகளை அதான் ஒரு பாஸ்டர் மாசத்துல 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதிக்குள்ள உங்க தேவைகள் சந்திக்கப்படணும் பாஸ்டர், அப்பதான் மீதி 25 நாள் நல்லா ஊழியம் செய்வீங்கன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் 25ஆம் தேதி வரைக்கும் தேவைகள் சந்திக்கப்படாம இருந்தது. ஆனால் ஆண்டவருக்கு இப்படி ஓட ஆரம்பித்தவுடன் 5ஆம் தேதிக்குள்ள அந்த தேவைகளை சந்தித்து விடுகிறார். அதுக்கப்புறம் நிம்மதியா ஊழியம் பண்ண வைக்கிறார். ஆமே. இது யாரும் அப்பாவோ அம்மாவோ யாரும் சப்போர்ட் பண்ணலைங்க. நம்ம புறப்பட்டு போகிறதை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். Hallelujah. So every church member deserves a visit. Every church member expects a visit. ஒவ்வொரு சபை மக்களும் நம்ம போய் அவங்களை சந்திக்கணுங்கிறத விரும்புறாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா வந்து சாப்பாடு கொடுக்கணும், நீங்க வந்து ஏதாவது ஒரு ஆஃபரை கொடுங்க. நான் சொன்னேன் எனக்கு எதுவுமே வேண்டாம். ஹல்லேலூயா. போனா அவங்க சிக்கன் மட்டன் எதெல்லாம் வேணாம், ஒரு தயிர் சாதம் எதுவும் இல்லைன்னா ஒண்ணுமே வேண்டாம். நான் தண்ணி பாட்டில மட்டும் எடுத்துட்டு வந்து அங்க உட்காந்து ஜெபம் பண்றேன். ஹல்லேலூயா.